அடர்ந்த பச்சை காட்டின் நடுவே ஒரு மரக்கிளையில் அமைதியாக உட்கார்ந்திருந்தது ஒரு அழகான டூகான் பறவை. அதன் பெரிய வண்ணமயமான மூக்கு காட்டுக்கே ஒரு ஓவியம் போல இருந்தது. அந்த காட்டில் எல்லா பறவைகளும் டூகானை பார்த்து ரசிப்பார்கள். ஆனால் டூகானின் மனதில் ஒரு சின்ன கவலை இருந்தது. எல்லாரும் என் அழகை பார்க்கிறார்கள், ஆனா என் குரலை யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. டூகான் பாட முயற்சித்தாலும் அதன் குரல் மென்மையாக இருந்ததால் யாருக்கும் கேட்கவில்லை. ஒரு நாள் காட்டில் கடும் புயல் வந்தது. மரங்கள் ஆடின. சின்ன பறவைகள் பயந்து பறக்க முடியாமல் தவித்தன. அப்போ டூகான் என்ன செய்தது தெரியுமா? அது தனது பெரிய மூக்கை பயன்படுத்தி கிளைகளுக்கு நடுவே சிக்கிய பறவைகளை மெதுவாக மீட்டது. கீழே விழுந்த குஞ்சுகளை தூக்கி பாதுகாப்பான இடத்தில் வைத்தது. புயல் முடிந்த பிறகு காடு முழுவதும் அமைதி. அப்போதுதான் எல்லா பறவைகளும் உணர்ந்தன, அழகுக்காக இல்லை, இந்த பெரிய மூக்கு உதவிக்காகத்தான். அன்று முதல் டூகானின் குரல் சத்தமாக இல்லாவிட்டாலும் அதன் செயல்கள் காட்டில் எங்கும் பேசப்பட்டது. டூகான் சிரித்தது, இந்த முறை மனதார.